ஹாய் வீவர்ஸ், முருங்கை இலையில் சூப் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கை இலையை சூப்பு வச்சு குடிக்கிறதுனால மலச்சிக்கல் குணமாகுது. தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். உடம்புல ப்ளட்டு கம்மியாக இருக்கிறவங்க டெய்லி முருங்கை இலை சூப்பு குடிக்கிறதுனால ப்ளட்டு இன்க்ரீஸ் ஆகும். பூண்டை தோல் எடுத்து வச்சுருக்கேன். முருங்கை இலையில் கால்சியம் சத்து அதிகமாகவே காணப்படுது. இதனால் மூட்டு வலி குணமாகுது. சின்ன சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். நெய் எடுத்து வச்சுருக்கேன். முருங்கை மரத்தில் இருந்து முருங்கை இலையை ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்ருக்கேன். முருங்கை இலையை பறித்து வச்சுருக்கேன். முருங்கை இலையில் உள்ள காம்பை நீக்கிட்டு முருங்கை இலையை மட்டும் ஆஞ்சி போட்டுறேன். இலையை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணுறேன். வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். சட்டி சூடானதும் அதில் நெய் ஊற்றுறேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை போடுறேன். வெங்காயத்தை நல்லா வதக்குறேன். வெங்காயம் வதங்கினதும் பூண்டு போடுறேன். பூண்டு வதங்கினதும் தக்காளி போடுறேன். தக்காளி வதங்கினதும் கருவேப்பிலை போடுறேன். ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்க முருங்கை இலையை போடுறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் முருங்கை இலையை நல்லா வதக்குறேன். தேவையான அளவு உப்பு போடுறேன். ஓரளவு வதங்கி வந்திருக்கு. சீரகம் போடுறேன். இப்போது வதக்கி வச்சுருந்ததெல்லாம் நல்லா ஆற வச்சு மிக்ஸி கப்பில் தட்டுறேன். முருங்கலையை சூப்பு வச்சு குடிக்கிறதுனால வாய்ப்பின் குணமாகுது. அல்சர் நோய் உள்ளவங்க இதை குடிக்கிறதுனால அல்சர் நோய் குணமாகுது. கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸியில் ஒரு சுற்றுறேன். இப்போது திரும்பவும் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணுறேன். நெய் சூடானதும் ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க முருங்கை இலையை தட்டுறேன். அதுக்கிட்ட வாட்டர் ஆட் பண்ணுறேன். பார்க்க ரொம்ப க்ரீன் கலரில் இருக்குது. இப்போது அடுப்பில் இருந்து நல்லா கொதிக்குது. நல்லா பாயில் ஆகி வற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். முருங்கை இலையை இந்த மெத்தடில் சூப்பு பண்ணி குடிக்கிறதுனால குழந்தைங்க ரொம்பவே விரும்பி குடிப்பாங்க. சூப் ரெடி ஆகிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பை கிளாஸில் ஊற்றுறேன். முருங்கை இலையை சூப்பு வச்சு குடிக்கிறதுனால உடம்புல உள்ள சூடெல்லாம் குறையுது. இந்த முருங்கைக்கீரையில் நார்ச்சத்து அதிகமாகவே காணப்படுது. டேஸ்டான ஹெல்த்தியான முருங்கை இலை சூப் ரெடி. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.